வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை தேட்டர்ஸில் சாப்பிட்டா நல்ல மொறுன்னு ஆனியன் சமோசா நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சைமொளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சமோசா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடையில் சமோசா பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் எடுத்துக்கிறவாங்க. நாம் இன்றைக்கி சமோசா பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு மைதா மாவு வேணாம் கோதுமை மாவில் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறொரு ஸ்டஃபிங்கோட இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ மாவு பிசைஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஊறுற டைமில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்கும் போதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம லைட்டாக மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்த பிறகு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து இதில் கொஞ்சமாக முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பு ஸ்லோவில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை 2 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம முட்டைக்கோசை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ முட்டைக்கோசு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதெல்லாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் 2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இதை எல்லாத்தையும் 1 நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறணும். இப்போ இந்த மாவை நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. இதை நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு திரட்டுவோம்ல அது போல் திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கங்க. நம்ம திரும்பவும் இதை லேசாக போட்டு நல்லா மெல்லிசாக திரட்டுவோம். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் திரட்டினா போதும். இது போல் மீத உள்ளதையும் நம்ம திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு ஷீட் மட்டும் எடுத்து இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் நல்லா தடவிக்கங்க. அப்போ தான் நம்ம சமோசா சீட்டு சுட்டு நம்ம பிரிக்கும் போதுல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். மைதா மாவையும் கொஞ்சம் தாராளமாகவே தூவிக்கங்க. இதே போல் நாம் எடுத்து வச்சுருக்க சீட் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இதே போல் நம்ம எல்லா சீட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மொத்தம் 7 சீட்டு ரெடி பண்ணியிருக்கோம். 7 சீட்டையும் மொத்தமாக போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் 2 பேட்சாக லேஸாக போட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 லேயர் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா திரட்டியாச்சு. இது போல் நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு இதை தோசை தவாவில் போட்டு நாம் சுட்டு எடுத்துடலாம். தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க, ஹையில் வைக்கக்கூடாது. இந்த சீட்டை போட்டுட்டு 2 சைடு ஒரு 10 செகண்ட் போட்டு நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா சீட்டு முறிகிடும். அப்புறம் நம்மளுக்கு சமோசா சீட்டு ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது போல் எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 சைடு திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் வச்சு நம்ம எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் இதை வேக விட்டுறாதீங்க. இப்போ நம்மளுக்கு சமோசா சீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.
அடுத்து இந்த சீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைன்ஸ் வந்து நேராக போட வரணும்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து 4 சைடும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீட்டை 4 சைடும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து 2ஆக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சமோசா சீட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்கள் சீட் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தேவைப்படுற போதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சமோசா சீட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத உள்ளத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சமோசா சீட்டு ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சமோசா சீட்டு வந்து எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா பேஸ்ட்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைடு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த சீட்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சமோசா சீட்டை ஃபோல்டிங் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நாம் ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இது போல் வந்து எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றப்பில் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த சைடையும் நம்ம மைதா பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நல்லா டைட்டாக நம்ம சீல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத உள்ள சீட்டையும் நம்ம சமோசாவாக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம். சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி நம்ம நல்லா குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் மேலே இருக்க லேயர்ஸ் மட்டும் நல்லா வெந்தால் போதும். இது போல் 2 சைடு வந்து நல்லா திருப்பி போட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டு எடுத்தால் போதும். இப்போ சமோசா வந்து சூப்பராக வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா சூடான நல்லா மொறுமொறுன்னு டீ கடை ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சீட் பண்ணும்போதில் ஷேப் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 2-3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.